இந்தியா பாகிஸ்தானில் போர் பதற்றம் நிறைவேற்றிருக்குன்றது எல்லாத்துக்குமே தெரியும். அது மட்டும் இல்லாமல் இந்தியா சார்பாக நிறைய நாடுகளும் பாகிஸ்தான் சார்பாக ஒரு சில நாடுகளும் கை கோர்க்க போகிறாங்க. ஸோ இது போருக்கான அடித்தளமாக எல்லாம் பார்த்துட்ருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்தியாவை பொறுத்தளவுக்கு போர் வந்தால் என்னென்ன நடக்கும், இந்தியாவில் பொருளாதார அடிப்படையில் என்னென்ன நடக்கும்ன்றதும், இன்னொரு விஷயம் போர் வருமா வராதுன்றதை முன்னாடி எந்தெந்த நாடுகள் நடந்த போரை வச்சு சொல்ல போகிறேன். மூணாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, காஷ்மீரில் தீவிரவாத தாக்குதல் பண்ணாங்க இல்லையா, டிஆர்எஃப், அந்த டிஆர்எஃப்பை பிடிக்கிறதுக்காக என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்கன்றதையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மொத்தம் 3 விஷயம் பார்க்க போகிறோம். மறக்காமல் ஃபுல் வீடியோவும் பாருங்கள். ஃபஸ்ட்டு, இந்தியாவை பொறுத்தளவுக்கு போர்ன்றது வந்துச்சுன்னா அது என்ன மாதிரி பாதிப்பை கொண்டு வரும், பொருளாதார அடிப்படையில் இருந்தாலும் சரி, இல்லை ஏற்றுமதி இறக்குமதி வேலைவாய்ப்பு போன்ற இந்த விஷயங்களில் என்னென்ன பாதிப்பை கொண்டு வரும்ன்றதை பார்ப்போம். அதாவது போர்ன்றது ஒன்று வந்துடுச்சுன்னா அது இந்தியாவாக இருந்தாலும் சரி, பாகிஸ்தானாக இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு பாகிஸ்தானில் பார்த்தீங்கன்னா போர் வந்தாலுமே அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான் ஆல்ரெடி அவங்களுடைய மோஸ்ட் ஆஃப் த பேங்க்ஸ் திவால் ஆனதும் அவங்களுடைய நிதிநிலை அறிக்கைன்றது ரொம்ப மோசமான இடத்துல தான் இருக்குது. அது யார் சொன்னாங்க பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு பேங்க்குமே ஐஎம்எஃப்மே சொல்லியிருக்காங்க, பாகிஸ்தானோடைய நிதிநிலை அறிக்கை ரொம்ப சரியில்லை, உங்களை நீங்கள் தான் பார்த்துக்கணும், உங்களுடைய கடன் ரொம்ப ரொம்ப அதிகமாகிட்டு இருக்குன்றதை ஐஎம்எஃப்பும் சொல்லியிருக்காங்க, வேர்ல்டு பேங்க்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் பாகிஸ்தானில் போர் வந்தாலுமே அவங்க ஆல்ரெடி பின்னாடி தான் இருக்காங்க. அது இன்னும் பின்னாடி தான் கொண்டு போகுமே தவிர அவங்க ஆல்ரெடி பாதிப்பில் தான் இருக்காங்க. அது இன்னுமே பாதிப்பு கொண்டு வரும். ஆனால் இந்தியாவை பொறுத்தவரைக்கு போருன்றது ஒன்று வந்துருச்சுன்னா, இந்தியான்றது பார்த்திங்கன்னா இப்போது உலக அளவில் வளர்ந்துட்டு இருக்க ஒரு நாடு. ஸோ இந்த டைமில் போருன்றது வந்துச்சு. அந்த போர் ஒரு மாதத்தில் முடிஞ்சிச்சுன்னா பிரச்சனை கிடையாது. ஆனால் அந்த போருன்றது ஒரு 10 மாதமோ 1 வருஷமோ 1.5 வருஷமோ நீடிச்சதுன்னா அது இந்தியாவுக்கு பெரிய பின்னடைவை கொண்டு வரும். நான் இங்கே அந்த தீவிரவாத தாக்குதல் நடந்ததுனால சப்போர்ட் பண்ணி பேசலை. அது போர் கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்ல வரல. நான் இங்கே என்ன சொல்ல வரேன்னா, போர் வந்தால் என்னென்ன நடக்குன்றதை மட்டும் தான் சொல்ல போகிறேன். அந்த தீவிரவாத தாக்குதல்னால அந்த தீவிரவாதத்துக்கு சப்போர்ட் பண்ண, அந்த தீவிரவாதத்துக்கு ஃபண்டு பண்ண பாகிஸ்தான் மேலே போர் கொண்டு வரது நல்லது தான். ஆனால் நான் என்ன சொல்ல போகிறேன்னா, போர் வந்தால் என்ன நடக்குன்றதை மட்டும் தான் சொல்ல போகிறேனே தவிர, நான் இந்த போர் வரக்கூடாதுன்றதுக்காகவோ இல்லை இந்த போருக்கு அகேன்ஸ்டாகவும் நான் எதுவும் பேச போகிறதில்ல. போர் என்ன நடக்குன்றதை மட்டும் தான் சொல்ல போகிறேன், எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், போருன்றது ஒன்று வந்துருச்சுன்னா அது யாரை பாதிக்கும்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்க ஷேர் மார்க்கெட்டை பாதிக்கும். ஏன்னா போருன்றது ஒன்று வந்துச்சுன்னா அந்த நாட்டில் ஏற்றுமதி இறக்குமதின்றது சரியாக நடக்காது. அதனால் எல்லா நாடுகளும் எல்லா இன்வெஸ்டர்ஸுமே முடிஞ்ச அளவுக்கு அவங்களோட ஷேர்ஸை திருப்பி எடுத்துக்க தான் பார்ப்பாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, ரஷ்யாவாக இருக்கட்டும், உக்ரைனாக இருக்கட்டும், இல்லை அமெரிக்கா இப்போ கூட ரீசெண்டாக அவங்களோட ஷேர் மார்க்கெட்லாம் அடி வாங்க ஆரம்பிச்சிது. ஸோ அவங்களுடைய ஃபஸ்ட்டு ஷேர் மார்க்கெட் தான் அடி வாங்கும். அப்படி ஷேர் மார்க்கெட் அடி வாங்குச்சுன்னா அடுத்தது என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது இங்கே கம்மியாகிடும். ஷார்ட் டேர்ம் போராக இருந்தால் ஃபஸ்ட்டு ஷேர் மார்க்கெட் அடி வாங்கும். இதுவே லாங் டேர்ம் போர் ஒரு 10 மாதத்துக்கோ 1 வருஷத்துக்கோ நீடிச்சதுன்னா இது வேறு பிரச்சனைகளை கொண்டு வரும். ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது கம்மியாக ஆரம்பிக்கும். ஸோ அதனால் இங்கே இருக்க பிஸ்னஸ் அடி வாங்கும். இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, போர் வந்துச்சுன்னா ஏற்றுமதி இறக்குமதின்றது கம்மியாக ஆரம்பிக்கும். ஏற்றுமதி கம்மியாச்சுன்னா இந்தியாவில் இருக்க மேனுஃபேக்சரிங் கம்மியாக ஆரம்பிக்கும். சப்போஸ் அப்படி மேனுஃபேக்சரிங் கம்மியாச்சுன்னா இங்கே வேலைவாய்ப்புன்றது கம்மியாக ஆரம்பிக்கும். அப்படி வேலைவாய்ப்பு கம்மியாச்சுன்னா இங்கே மக்கள்கிட்ட செலவு பண்ணுறதுக்கு காசு இருக்காது. ஸோ அந்த வகையில் இன்ஃப்ளேஷனுமே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஏற்றுமதி இறக்குமாச்சுன்னா அது ஒரு பிரச்சனையாக இருக்கும். இதே இறக்குமதி பிரச்சனையாச்சுன்னா இங்கே அத்தியாவசிய பொருட்களாக இருந்தாலும் சரி, இல்லை ஆடம்பர பொருட்களாக இருந்தாலும் சரி, அது தட்டுப்பாடு ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் போர் வந்துச்சுன்னா இங்கே அமௌண்ட்டுமே விலை அதிகமாக வைக்க ஆரம்பிச்சிருவாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக நடந்த பகல்காம் தாக்குதலில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும், அங்கே ஃப்ளைட்டோட விலை எல்லாமே ஏற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. தாக்குதல் நடந்த ஒரு சில நேரத்திலேயே ஃப்ளைட்டோட விலை எல்லாம் 15,000 60,000 வரைக்கும் ஏற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. இது போர் தொடங்கிடுச்சுன்னா இதுவுமே விலைவாசிகள் அதிகமாக ஆரம்பிக்கும். ஏன்னா இறக்குமதின்றது கம்மியாகிடும். சப்ளை அண்ட் டிமாண்டை பொறுத்தளவுக்கு சப்ளை கம்மியாச்சு, டிமாண்ட் அதிகமாகிடுச்சுன்னா விலையை ஏற்றி விட்டுருவாங்க. எந்த கார்பரேட் இருந்தாலும் சரி அவங்களுடைய விலையை ஏற்றி தான் விடுவாங்க. ஸோ அந்த வகையில் வாங்கும் திறனுமே கம்மியாகிடும் இந்த இடத்துல மக்கள் மத்தியில். ஸோ போர் வந்தால் இதுவுமே ஒரு பின்னடைவாக அமையும். இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லே ஆஃப்மே வச்சா நடக்க ஆரம்பிக்கும். ஏன்னா போர் பதற்ற சூழ்நிலையினால இங்கே அதிகமாக சேல் ஆகாதனால கொடுக்கறதுக்கு காசு இருக்காது. நான் லாங் டேர்மாக சொல்கிறேன், ஷார்ட் டேர்மாக சொல்லலை. ஏன்னா இந்த போருன்றது உடனே முடித்தாதான், இல்லை லாங் டேர்மாக போச்சுன்னா அது இந்த பாதிப்பில் கொண்டு வர ஆரம்பிக்கும். இங்கே ரஷ்யா உக்ரைனை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 வருஷம் 2 வருஷம் பக்கம் இழுத்தாங்க. ஸோ அந்த மாதிரி இங்கே நடக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக நடக்க வாய்ப்பு இருக்குது. போருன்றது ஆரம்பிச்சிட்டாங்கன்னா. ஏன்னா அதுக்கு காரணம் என்னன்றதை பின்னாடி பார்ப்போம். ஸோ போர் வந்தால் இந்த பிரச்சனைகள்லாம் வர ஆரம்பிக்கும். சரி, ரெண்டாவது விஷயம், இந்த இடத்துல போர் வருமா வராதா, இதை உலக நாடுகள் எந்த வகையில் பார்க்குறாங்கன்றதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாகிஸ்தானை பொறுத்தளவுக்கு உலக நாடுகளுக்கு சப்போர்ட்டு சைனான்றது மறைமுகமாகவும், டர்க்கின்றது நேரடியாகவுமே அவங்களுடைய சப்போர்ட்டை கொடுத்துருக்காங்க.
அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில அமைப்புகளுமே அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க, டைரெக்டாகவும் இன்டைரக்டாகவும். இந்தியாவை பொறுத்தளவுக்கு அமெரிக்கா வந்து டேரெக்டாக ஸ்டாண்ட் எடுக்கல. அவங்க வந்து இது வந்து ரொம்ப கால பிரச்சனை, நீங்கள் பார்த்துக்குன்ற மாதிரி நின்றுட்டு, ஆனால் சப்போர்ட்டுமே இந்தியா பக்கம் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இங்கே தீவிரவாத தாக்குதல் நடந்ததுனால இஸ்ரேல் டேரெக்டாக சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ரஷ்யா இன்னும் எந்த ஒரு முடிவும் பெருசாக சொல்லலை. ஸோ அந்தளவுக்கு பார்த்தா இந்தியாவுக்கு சப்போர்ட் மெஜாரிட்டியாக இருக்குது. இங்கே போர் வந்துச்சுன்னா இந்தியாவுக்கு தான் சப்போர்ட் அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இங்கே போர் வருமா வராதான்னு கேட்டால் அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தை பார்க்கணும். 2ஆம் உலக போருக்கு அப்புறம் எந்தெந்த நாடுக்கு இடையில் போர் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று நியூக்ளியர் பவர் வச்சிருக்க நாடு, இன்னொன்று நியூக்ளியர் பவர் இல்லாத நாடு. இந்த 2 நாடுக்குள்ளே தான் போர் வந்திருக்கு. அமெரிக்கா சிரியாவாக இருக்கட்டும், இல்லை இஸ்ரேல் பாலஸ்தீனாக இருக்கட்டும், இல்லை ரஷ்யா உக்ரைன் போராக இருக்கட்டும், இல்லைனா சைனா தைவான் போராக இருக்கட்டும், இந்த நாடுக்கு இடையில் போர்லெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டை மட்டும்தான் நியூக்ளியர் வெப்பன் இருக்கும், இன்னொரு நாட்டுக்கிட்ட நியூக்ளியர் வெப்பன் இருக்காது. யூஎன் கவுன்சிலோடைய நியூக்ளியர் ட்ரீட்டி அக்ரிமெண்ட் படி ஒரு நாட்டுக்கிட்ட நியூக்ளியர் வெப்பன் இருக்குது, இன்னொரு நாட்டுக்கிட்ட நியூக்ளியர் வெப்பன் இல்லைன்னா நியூக்ளியர் வெப்பன் வச்சுருக்க நாடு வந்து இன்னொரு நாட்டு மேலே அதோட நியூக்ளியர் வெப்பனை யூஸ் பண்ணக்கூடாதுன்றது தான் அந்த ட்ரீட்டியோட அக்ரிமெண்ட்டு. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த நாட்டுக்கு இடையில் போர் நடந்தப்போலாம் உலக நாடுகள் இருந்தாலும் சரி, யூஎன் கவுன்சில் இருந்தாலும் சரி அமைதியாக இருந்தாங்க. ஏன்னா அவங்க வந்து நியூக்ளியர் வெப்பன் யூஸ் பண்ண மாட்டாங்க. அந்த அக்ரிமெண்ட் படி ஒரு நாட்டுக்கிட்ட நியூக்ளியர் வெப்பன் இருக்கும், இன்னொரு நாட்டுக்கிட்ட இல்லாதப்போ அவங்க வந்து நியூக்ளியர் வெப்பனை யூஸ் பண்ண மாட்டாங்கன்றதுனால மற்ற உலக நாடுகள் எல்லாமே அமைதியாக இருந்தாங்க. ஆனால் இந்தியா பாகிஸ்தானை பொறுத்தளவுக்கு இந்தியாக்கிட்டே நியூக்ளியர் வெப்பன் இருக்குது, பாகிஸ்தான்கிட்டே நியூக்ளியர் வெப்பன் இருக்குது. ஸோ யார் வேணாலும் யூஸ் பண்ணலான்ற மாதிரி தான் ஒரு சூழ்நிலை இருக்குது. ஏன்னா அந்த அக்ரிமெண்ட் படி 2 நாட்டு சண்டையில் ஒரு நாட்டுக்கிட்ட இல்லைன்னா அந்த நாடு நியூக்ளியர் வெப்பன் யூஸ் பண்ண மாட்டாங்கன்றது தான். ஆனால் இங்கே 2 நாட்டுக்கிட்டையுமே நியூக்ளியர் வெப்பன் இருக்கிறதுனால இதை யூஎன் கவுன்சிலாக இருந்தாலும் சரி, மற்ற உலக நாடுகளாக இருந்தாலும் சரி இதை ஏற்றுக்க மறுப்பாங்க. போர் வரதை முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்க தான் பார்ப்பாங்க. ஸோ இது மட்டும்தான் காரணம்னு கேட்டிங்கன்னா இல்லை, இதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது. உலக அளவில் இந்தியான்றது ஒரு பெரிய கன்சியூமிங் ஸ்டேட்டு. அதாவது ஏற்றுமதி இருந்தாலும் சரி, இறக்குமதி இருந்தாலும் சரி, இந்தியான்றது அமெரிக்காவுக்கும் தேவை, சைனாவுக்கும் தேவை, ரஷ்யாவுக்கும் தேவை, ஜெர்மனிக்கும் தேவை, இன்னும் பல உலக நாடுகளுக்கு இந்தியான்றது தேவைப்படுது. அது அவங்களோட பொருள் இங்கே விற்கிறதா இருக்கட்டும், இல்லை இங்கே தேவை பொருள் அங்கே வாங்குறதா இருக்கட்டும். சப்போஸ் இங்கே வந்து போர் வந்துருச்சுன்னா அங்கே ஏற்றுமதி இறக்குமதி அடி வாங்க ஆரம்பிக்கும். அப்படி இருக்கிறப்போ மற்ற உலக நாடுகளுக்கு அது பிரச்சனையாக வந்துட முடியும். ஏன்னா குளோபலைசேஷனுக்கு அப்புறம் இங்கே வந்து போர் பதட்டத்தில் ஒரு நாட்டில் அறிவித்தாங்கன்னா அது எல்லா நாடுக்குமே பாதிக்கும். அது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ரஷ்யா உக்ரைன் போரில் ரஷ்யாவுடைய ஆயிலெல்லாம் பேன் பண்ணதுக்கப்புறம் யூரோப்பியன் யூனியன்றது வந்து மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டது. அதுவுமே நிறைய இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து ரஷ்யாவுடைய ஆயிலை பிளாக் மார்க்கெட்டில் வாங்கியிருக்காங்க விலை அதிகமாக வச்சு. நம்ம ஊர்லேயே கூட ரஷ்யா உக்ரைனை போர் ஆரம்பித்தப்போ ரஷ்யாவுடைய ஆயிலெலாம் பேன் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து பெட்ரோல் விலை 80 ரூபாயிலேருந்து டக்குன்னு 100 ரூபாய்க்கு ஏற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் குரூட் ஆயில் விலைலாம் கம்மியாச்சு. ஆனால் இங்கே வந்து பெட்ரோல் விலையெல்லாம் கம்மியாகலாம், அதே 100 ரூபாயில் தான் இருந்துச்சு. ஸோ அதனாலேயே குளோபலைசேஷனால் உலக நாடுகள் போரை முடிஞ்சளவு தவிர்க்க தான் பார்ப்பாங்க. அது இந்தியா மாதிரின்ற கண்ட்ரியில் போரை எடுத்துக்கிறதுக்கு அவ்வளோ சீக்கிரம் ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா சைனாவை பொறுத்தளவுக்கு அவங்களுடைய மெஜாரிட்டி ஆஃப் த எக்ஸ்போர்ட் எங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தான் வருது. அமெரிக்காவை பொறுத்தளவுக்கு அவங்களுடைய மெஜாரிட்டி ஆஃப் த மெடிக்கல் இம்போர்ட் எங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது மெடிசன்ஸ்லாம் எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து இந்தியாவிலேருந்து தான் அனுப்புகிறோம். ஜெர்மனி இருந்தாலும் சரி அவங்களோட கார் மேனுஃபேக்சரிங் ஆட்டோமொபைல்லாம் இங்கே தான் இம்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரஷ்யாவுக்குமே தேவைப்படுறோம், ஏன்னா நம்ம வந்து க்ரூட் ஆயிலாம் அங்கே தான் வாங்கிட்டு இருக்கோம். அப்புறம் அது மட்டும் இல்லாமல் இந்தியான்றது மிகப்பெரிய ஒரு கன்சியூமிங் ஸ்டேட். இந்தியாவில் போர் பதட்டம் வந்துருச்சுன்னா இங்கே வந்து இன்ஃப்ளேஷன் வர ஆரம்பிச்சிடும். அது எல்லா உலக நாடுகளுக்குமே பிரச்சனையாக வரும். அவங்களுடைய ஏற்றுமதின்றது பாதிக்க ஆரம்பிக்கும். அவங்களுடைய டெக்னாலஜி வைஸுமே எல்லாம் பாதிப்புள்ள தான் ஏற்படும். முடிஞ்ச அளவுக்கு உலக நாடுகள் வந்து இதை தவிர்க்க தான் சொல்ல பார்ப்பாங்க. போர் முழுசாக வருமா வராதுன்றது மிகப்பெரிய கேள்விக்குறி தான். ஸோ நான் இப்போ சொன்னது எல்லாமே இது வரைக்கும் நடந்த விஷயங்களும் இது வரைக்கும் நடந்த டேட்டாவை வச்சு தான் நான் சொல்லியிருக்கேன். மேபி காஷ்மீர் நடத்த தாக்குதல் அங்கே பெரிய விஷயம் அப்படின்ட்டு இந்தியா போர் நடத்தினாங்கன்னா கண்டிப்பாக வரதுக்கான வாய்ப்பும் இருக்குது. நான் இந்த வீடியோவில் என்ன சொல்கிறேன்னா, போர் வந்தால் என்ன ஆகுன்றது இல்லை, உலக நாடுகள் வந்து இந்த போர் எப்படி பார்ப்பாங்கன்றதை மட்டும் தான் சொல்கிறேன். மற்றபடி நான் தாக்குதலுக்கோ பாகிஸ்தான் சப்போர்ட்டாக நான் சொல்லலை. என்ன நடக்குன்றதை மட்டும் ரியாலிட்டி தான் நான் பேசுகிறேன். ஸோ அடுத்து 3ஆவது விஷயம், இப்போ நடந்தது இல்லையா தாக்குதல், அது யார் பொறுப்பேற்றுக்கிட்டாங்க பார்த்தீங்கன்னா டிஆர்எஃப் தான் பொறுப்பேற்றுக்கிட்டாங்க. டிஆர்எஃப் யாருன்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க டெரரிஸ்ட் அமைப்பு, அங்கே 2019 அங்கே இருக்காங்க. ஸோ அந்த டிஆர்எஃப் பிடிக்கிறதுக்காக இங்கே இந்தியாவில் என்ன மாதிரி நடவடிக்கை எடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 3 பிரிவுகளாக பிரித்து அங்கே தேட ஆரம்பிச்சிருக்காங்க. இது வந்து இந்தியாவோட ஆர்மி, 2வது சிஏபிஎஃப், 3வது பாகிஸ்தானில் இருக்க லோக்கல் ஸ்பெஷல் ஃபோர்ஸஸும் அங்கே இருக்க காப்ஸும் சேர்ந்து இந்த 3 குழுவும் சேர்ந்து அங்கே தேடிட்டு இருக்காங்க இந்த டிஆர்எஃப்ன்ற அமைப்பை. அதில் 4 பேர் இருக்காங்க. அது 4 பேர் 2 பேர் பாகிஸ்தானியும் மீதி 2 பேர் நான் பாகிஸ்தானியும்
அங்கேருந்து மாற்றப்பட்டவங்கன்னு சொல்லிடுறாங்க. ஸோ இது ஒரு பக்கம் ஐஎன்எஸ் விக்ராந்தா இருக்கட்டும், இல்லை பல போர்க்கப்பல் பல போர் விமானங்களை எடுத்துகிட்டு போயிட்டு பாகிஸ்தான் பார்டரில் நிப்பாட்டுறதா இருக்கட்டும், இன்னொரு பக்கம் யார் கொண்டாங்களோ அவங்க தேர்றதா இருக்கட்டும், ரெண்டு விஷயத்துலையுமே இந்தியான்றது செயல்பட்டு தான் இருக்குது. ஸோ போர் வருதா இல்லையான்றதை வெயிட் பண்ணி தான் பார்ப்போம். போர் வந்தால் என்னென்ன பிரச்சனை வருதுன்ற மட்டும் தான் சொல்கிறேன். ஸோ மறுபடியும் சொல்கிறேன், போர் வந்தால் என்னென்ன பிரச்சனை வருன்றதை ரியாலிட்டியை மட்டும் தான் சொல்ல வரேன். நான் இங்கே நான் அவங்க தாக்குதலுக்கு சப்போர்ட் பண்ணியோ இல்லை பாகிஸ்தான் சப்போர்ட் பண்ணியே பேசலை. இங்கே போர் வந்துச்சுன்னா என்ன பிரச்சனை வரும், நமக்கு என்ன பிரச்சனை வரும், மற்ற உலக நாடுகளுக்கு என்ன பிரச்சனை வரும், மற்ற உலக நாடுகள் இந்தியாவை போரில் என்ன வகையில் பார்க்குறாங்கன்றதை மட்டும் தான் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஷேர் பண்ணுறேங்க.